புகைப்படம் என்பது வெறும் படம் அல்ல, வார்த்தைகள் சொல்ல முடியாததை சொல்லும் ஒரு கவிதை. வாழ்வின் அழகான தருணங்களை அப்படியே உறைய வைத்து காலம் கடந்தாலும் நினைவுகளை நம் கண்முன் கொண்டு வருவது புகைப்படங்கள். அப்படிப்பட்ட புகைப்படக்கலையின் வரலாற்றையும் உலக புகைப்பட தினம் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களையும் இப்போது தெரிந்து கொள்ளலாம். புகைப்படக்கலையின் தொடக்கத்தை பார்த்தால் 1826ஆம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த நிசோஃபோர் நிப்ஸ் உலகின் முதல் நிரந்தர புகைப்படத்தை உருவாக்கினார். அதற்கு முன்பே கேமரா அப்ஸ்கியூரா எனப்படும் முறையில் சிறிய துளை வழியாக ஒளியை பாய்ச்சி பிம்பத்தை உருவாக்கும் தொழில்நுட்பம் பயன்பாட்டில் இருந்தது. 1839ஆம் ஆண்டு லூயி டாகுரோடை முறையை பயன்படுத்தினார். இதனால் புகைப்படங்களை தெளிவாக பதிவு செய்வது சாத்தியமானது. அதன்பின் வில்லியம் ஃபாக்ஸ் டால்பாட் உருவாக்கிய காலோடைப் முறை ஒரு படத்திலிருந்து பல பிரதிகளை உருவாக்க வழிவகுத்தது. 1888ஆம் ஆண்டு ஜார்ஜ் ஈஸ்ட்மேன் அறிமுகப்படுத்திய கொடாக் கேமரா புகைப்படத்தை சாதாரண மக்களின் கைகளுக்கும் கொண்டு சென்றது. இன்று ஃபிலிம் கேமராவை தாண்டி டிஜிட்டல் கேமராக்கள், ஸ்மார்ட் போன்கள் என தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது. ஒரு நொடியில் புகைப்படம் எடுத்து உலகம் முழுவதும் பகிர முடிகிறது. ஒரு காலத்தில் புகைப்படம் எடுத்தால் ஆயுள் குறையும் என்ற மூட நம்பிக்கையும் இருந்தது. இதையே நகைச்சுவையாக மையமாக வைத்து 2014ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் முண்டாசுப்பட்டி. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19 அன்று உலக புகைப்பட தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று புகைப்பட கலைஞர்கள் தங்கள் சிறந்த படைப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். இயற்கை, மனிதர்கள், கலாச்சாரம் என உலகின் அழகை படங்களாக பதிவு செய்கிறார்கள். ஒரு நல்ல புகைப்படம் 1000 வார்த்தைகளுக்கு சமம் என்பார்கள். ஆனால் சில புகைப்படங்கள் ஒரு வாழ்நாளையே சொல்லிவிடும். அனைவருக்கும் இனிய உலக புகைப்பட தின நல்வாழ்த்துகள்.